பியூட்டி, ஜக்கு, ராஜி, முட்டு, புல்புலா இவங்க எல்லாரும் ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் பிடி பீரியட் வந்ததால குழந்தைங்க எல்லாரும் ஸ்கூல் கிரவுண்ட்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி விளையாண்டுகிட்டு இருந்த புல்புலா முள்செடிகள் அதிகமா இருந்த இடத்துக்கு பறந்து வந்துருச்சு. பின்னாடி கேட்ச் பண்ண வர பியூட்டி கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிற எண்ணத்துல வேகமா பறந்த புல்புலா திடீர்னு தடுமாறி அங்கிருந்து முள்செடிக்குள்ள விழுந்துருச்சு. எனக்கு யாராவது உதவி செய்யுங்க, எனக்கு யாராவது உதவி செய்யுங்க, இந்த முள்செடியில இருந்து என்ன வெளியில எடுத்து விடுங்க. இந்த சமயத்துல பிடி பீரியட் முடிஞ்சு மறுபடியும் கிளாஸ் ஆரம்பிச்சது. பிடி பீரியட் முடிஞ்சு கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயம் பார்த்து புல்புலா வேற இப்படி முள்செடிக்குள்ள மாட்டிக்கிச்சு. கிளாஸுக்கு லேட்டா போனாலும் பரவாயில்ல, இப்ப புல்புலாவை காப்பாத்துறது தான் முக்கியம். இப்படி நினைச்ச பியூட்டி பிறகு புல்புலா இருக்கிற பக்கம் பறந்து போச்சு. அந்த இடத்துக்கு போன பியூட்டி புல்புலாவை மெதுவா அந்த முள்செடியில இருந்து வெளியில எடுத்துச்சு. புல்புலா, நாம எவ்வளவுதான் வேகமா பறந்தாலும் கண்ட்ரோலா பறக்கணும். சரிவா, கிளாஸ் ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி பேசிக்கிட்ட இவங்க 2 பேரும் பிறகு தங்களோட ஸ்கூலுக்கு பறந்து போனாங்க. இவங்க 2 பேரும் கிளாஸ்க்கு போன சமயம் லாங் பெல் அடிச்சிருந்துச்சு. இங்க பாருங்க பசங்களா, நான் கொடுத்த மேக்ஸ் ஹோம்வொர்க்கை நாளைக்கு எல்லாரும் முடிச்சிருக்கணும். இப்படி சொல்லிட்டு ரீட்டா டீச்சர் வெளியில போயிட்டாங்க. லாங் பெல் அடிச்சதுமே எல்லா குழந்தைங்களும் கிளாஸை விட்டு பறந்து போயிட்டாங்க. ராஜி மட்டும்தான் அங்க இருந்தான். ராஜி, ரீட்டா டீச்சர் எந்த சாப்டர்ல ஹோம்வொர்க் கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும்? அவங்க ஹோம்வொர்க் சொன்னப்ப நான் மிட்டு கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால சரியா கவனிக்கல. இதனால ரீட்டா டீச்சர் கொடுத்த ஹோம்வொர்க் என்னன்னு தெரியாமலேயே பியூட்டி வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்ததும் அம்மா சோனா குருவி பியூட்டிக்கு உணவு எடுத்து கொடுத்துச்சு. அம்மா கொடுத்த உணவை பியூட்டி மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சது. பிறகு ஹோம்வொர்க் செய்யறதுக்காக நோட்டை வெளியில எடுத்த பியூட்டி தன்னோட அம்மா கிட்ட இப்படி சொல்லுச்சு. அம்மா, நான் போய் ரீட்டா டீச்சர் என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்கன்னு ஜக்கு கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். டீச்சர் ஹோம்வொர்க் சொல்லும் போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அம்மா, பிடி பீரியட்ல விளையாண்டுகிட்டு இருக்கப்ப புல்புலா ஸ்கூல் காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கிற முள்செடிக்குள்ள விழுந்துருச்சு. பிறகு நான் தான் புல்புலாவை முள்செடிக்குள்ள இருந்து வெளியில எடுத்தேன். அதனாலதான் நான் கிளாஸ்க்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியா பியூட்டி, அதனால ஒன்னும் பரவாயில்ல, நீ போய் ஜக்கு கிட்ட என்ன ஹோம்வொர்க்னு கேட்டுட்டு வா. சோனா குருவி இப்படி சொன்ன உடனே பியூட்டி ஜக்கு வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பியூட்டி ஜக்கு வீட்டுக்கு போனப்ப ஜக்கு வீட்டுக்கு வெளியில இருந்த ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். ஜக்கு, ரீட்டா டீச்சர் என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்கன்னு சொல்லு. நான் கொஞ்சம் லேட்டா வந்ததால அவங்க எந்த சம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பியூட்டி, ரீட்டா டீச்சர் ஹோம்வொர்க் கொடுத்தப்ப நான் கிளாஸ்ல தான் இருந்தேன். பட் அவங்க என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா நான் அப்ப தூங்கிக்கிட்டு இருந்தேன். லாங் பெல் சத்தத்தை கேட்டுதான் நானே தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சேன். ஜக்கு இப்படி சொன்ன உடனே பியூட்டி மிட்டுவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன பியூட்டி ரீட்டா டீச்சர் என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்கன்னு மிட்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிச்சு. பிறகு அன்னைக்கு ராத்திரி ஹோம்வொர்க்கை செஞ்சு முடிச்ச பியூட்டி அம்மா தூங்கின பிறகு புத்தகங்களை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சது. நடுராத்திரியில திடீர்னு கண் வீச்ச சோனா குருவி வெளிச்சத்தை பார்த்துட்டு எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. பியூட்டி, நீ என்ன இன்னும் தூங்காம படிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப படுத்து தூங்கு, காலையில எழுந்திரிச்சு படிச்சுக்கலாம். அம்மா அம்மா, இன்னும் ஒரே ஒரு லெசன் தாமா பாக்கி இருக்கு, அத படிச்சு முடிச்சிட்டு தூங்குறேன், நீங்க படுங்க. பியூட்டி கிளாஸ்லயும் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடும். இத பார்த்துட்டு மத்த பறவைகள் எல்லாம் பியூட்டி மேல பொறாமப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மற்ற பறவைகள் எல்லாம் தங்களுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தை விளையாடியே வீணடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பியூட்டி அப்படி இல்ல, விளையாட வேண்டிய நேரத்துல விளையாடும், படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கும். ஒரு நாள் பியூட்டி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்படி திடீர்னு மழை பெய்யும்னு நான் நினைக்கவே இல்ல. மழையில நனைஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போனா அம்மா திட்டுவாங்க. இப்படி நினைச்ச பியூட்டி ஒரு பெரிய மரத்துக்கு அடியில ஒதுங்கி நின்னுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜக்கோ ராஜும் அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. இப்படி பறந்து வந்த இவங்க பியூட்டி நிக்கிற மரத்துக்கும் பக்கத்துல இருந்த மரத்துக்கு அடியில வந்து நின்னாங்க. ராஜி, நான் இப்ப பியூட்டியோட புத்தகங்களை எடுத்து கொடை மாதிரி யூஸ் பண்ணிக்க போறேன். ஜக்கு ஜக்கு, நீ பியூட்டியோட புத்தகத்தை எடுக்கிறப்ப எனக்கும் சேர்த்து ஒன்னு எடுத்துக்கிட்டு வா. பிறகு ஜக்கு சத்தம் போடாம பியூட்டி நிக்கிற மரத்துக்கிட்ட போனா. இப்படி போனவங்க பியூட்டிக்கு தெரியாம அதோட ஸ்கூல் பேக்ல இருந்த 2 புத்தகங்களை எடுத்துக்கிட்டாங்க. ஜக்கும் ராஜியும் அந்த புத்தகங்களை தன்னோட தலைமையில வச்சுக்கிட்டு மழை நீர் தங்களுடைய தலையில படாம உட்காந்துக்கிட்டாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு பின்பக்கம் திரும்பி பார்த்த பியூட்டி இப்படி பேச ஆரம்பிச்சது. ஜக்கு, ராஜி, என்ன இது? புத்தகங்களை எடுத்து எதுக்காக தலையில வச்சிருக்கீங்க? நாம நினைஞ்சாலும் பரவாயில்ல, புத்தகங்களை தான் நாம பாதுகாக்கணும். ஏன்னா நம்மளோட எதிர்காலமே இந்த புத்தகத்துல தான் இருக்கு. பியூட்டி, நீ உன்னோட ஃபியூச்சரை பாரு, எங்களோட ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப மழை நின்றுடுச்சு. இப்ப மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சது. பியூட்டி, நாங்க தலையில வச்சிருந்த புக்ஸ் எல்லாம் எங்களோடதுன்னு நினைச்சியா? அதுதான் இல்ல, அந்த 2 புக்ஸும் உன்னோடது தான். பிறகு அந்த 2 புத்தகங்களையும் அங்கேயே போட்டுட்டு ஜக்குவும் ராஜியும் அங்க வந்து பறந்து போனாங்க. தன்னோட புத்தகங்கள் இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கதை பார்த்த பியூட்டி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. அம்மா அம்மா, இங்க பாருங்கம்மா, இந்த ஜக்குவும் ராஜியும் என்னோட புத்தகத்தை எடுத்து மழையில நனைச்சிட்டாங்க. பியூட்டி, நீ உன் புத்தகத்தை விரிச்சு வெயில வை, அது கொஞ்ச நேரத்துல காஞ்சு போயிடும். நான் போய் ஜக்குவோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு வரேன். இப்படி சொன்னா குருவி இப்போ கோரிக்காகம் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரியக்கா, உங்களோட பையன் ஜக்கு பியூட்டியோட புத்தகங்களை எடுத்து மழையில நினைச்சிருக்கான். சோனா, மழையில நனைஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா இப்படிதான் புத்தகங்கள் நனைஞ்சு போகும். என்னோட ஜக்கு புத்தகங்கள் கூட தான் நனைஞ்சிருக்கு. இல்ல கோரியக்கா, ஜக்கு பியூட்டியோட பேக்ல இருந்து புத்தகத்தை எடுத்து அவனோட தலை மேல வச்சுக்கிட்டு நின்று இருக்கான். அதனாலதான் அவன் புத்தகம் ஈரமா இருக்கு. என் பையன் பியூட்டியோட புத்தகத்தை கொடன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. ஆமாமா, நான் ஸ்கூலுக்கு போறப்ப நீங்க எனக்கு கொடை கொடுக்கல, அதனாலதான் நான் பியூட்டியோட புக்கை எடுத்து கொடையா மாத்திக்கிட்டேன். இப்படி சொல்லிட்டு ஜக்கு சிரிக்க அவன் கூட சேர்ந்து கோரிக்காகவும் சிரிக்க ஆரம்பிச்சது. உடனே சோனா குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு அங்கிருந்து சாகர்புரா வீட்டுக்கு போன சோனா குருவி ராஜியோட அம்மா ராணிபுரா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. நல்லா படிக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த பியூட்டி நல்ல முறையில படிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதே சமயம் பியூட்டியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த கொக்கோவும் ராஜியும் வழக்கம் போல பியூட்டியை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிறகு ஆனுவல் எக்ஸாம் நல்ல முறையில எழுதின பியூட்டி பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு போயிடுச்சு. ஆனா ஜக்குவும் ராஜியும் அந்த வருஷம் ஃபெயில் ஆகி அதே கிளாஸ்ல உட்கார்ந்துருந்தாங்க. பிறகு கொஞ்ச நாள்ல பியூட்டி ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போக ஆரம்பிச்சது. ஆனா ஜக்குவும் ராஜியும் 3வது வருஷமா அதே கிளாஸ்ல படிக்க ஆரம்பிச்சாங்க. கோரி, இதுக்கப்புறம் நம்ம பையன் ஜக்கு ஒழுங்கா படிப்பான்னு எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. அவனை பேசாம என் கூட வேலைக்கு அனுப்பு, அவனை நானே வேலைக்கு அழைச்சிக்கிட்டு போறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு ஜக்குவை தான் கூட வேலைக்கு அழைச்சிட்டு போச்சு. அப்பா கூட வேலைக்கு போன ஜக்கு அப்பா மாதிரியே வாழைத்தார தலையில சுமந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போற வேலைய பார்க்க ஆரம்பிச்சான். சாகர்புரா அது பலன் வைக்க போறப்ப கூடவே ராஜியவும் அழைச்சிட்டு போக ஆரம்பிச்சது. டேய் ராஜி, பலூன் பலூன்னு என்னால கத்த முடியல, நீ எனக்கு பதிலா கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டே வா. பலூன் பலூன் பலூன், கலர் கலரான பலூன் பலூன். இந்த மாதிரி சாகர்புராவும் தன்னுடைய வேலையை தன்னோட பையனுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இப்பெல்லாம் ஜக்கு தனியா வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சான். அதே மாதிரி ராஜியும் தனியாவே சைக்கிள்ல பலூனை கட்டிக்கிட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். தன்னோட காலேஜ் படிப்பை நல்ல முறையில படிச்சு முடிச்ச பியூட்டிக்கு இவ போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு. பியூட்டிக்கு போலீஸ் வேலை கிடைச்சதை கேள்விப்பட்ட நிறைய பறவைகள் அதை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, இப்ப நீங்க நினைச்ச மாதிரியே நான் ஐபிஎஸ் முடிச்சிட்டு போலீஸ் வேலையில சேர்ந்துட்டேன். இதையெல்லாம் பார்த்த சோனா குருவி கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. பியூட்டி, நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கையை நீ வீணடிக்கல, அது உண்மைன்னு நிரூபிச்சுட்ட. நீ இந்த வேலையில யாருக்காகவும் உன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. நீ சட்டத்துக்கு மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. பிறகு ஒரு நாள் தன்னோட ஆபீஸ்க்கு பியூட்டி கார்ல போகும்போது தெருவோரமா நின்றுகிட்டு இருந்த ஜக்குவும் ராஜியும் பியூட்டிய பாத்துட்டாங்க. ராஜி, அந்த கார்ல போற போலீஸ பார்த்தா பியூட்டி மாதிரி இல்ல? ஜக்கு, உனக்கு விஷயம் தெரியாதா? அது பியூட்டியே தான். பக்கத்து காட்டுல காலேஜ் முடிச்ச பியூட்டி அப்புறம் நகரத்துக்கு போய் ஐபிஎஸ் முடிச்சிட்டு இப்ப போலீஸ் ஆயிடுச்சு. ராஜி, ஒரு காலத்துல நீயும் நானும் சேர்ந்து அந்த பியூட்டியை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல நாமளும் கண்டபடி பொழுத போக்காம பியூட்டி மாதிரி படிப்புல கவனம் செலுத்திருந்தா நாம இந்நேரம் எப்படி இருப்போம்? டேய் ஜக்கு, நடந்தது நடந்ததுதான். இப்ப கவலைப்பட்டு என்ன புண்ணியம்? சரி சரி, நீ போய் வாழைத்தாவை தூக்கிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போ. நான் என்னோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன்.
பிறகு வாழைத்தோட்டத்துக்கு போன ஜக்கு ஒரு வாழைத்தாரை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ராஜி தன்னுடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு போய் பலூன் வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பிச்சான். பலூன் பலூன் பலூன், கலர் கலரான பலூன் பலூன். அந்த காட்டுல இருந்த நிலத்துல பாதி நிலத்துக்கு மேல காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் தான் சொந்தமா இருந்தது. காங்கள் இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தா கூட ரொம்பவும் கஞ்சத்தனமா இருந்தாங்க. அவங்க மனசுல கொஞ்சம் கூட இரக்கமே கிடையாது. முதலாளி, என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புவேன். உடன் காலுக்காக 100 ரூபாய் எடுத்து அந்த பறவை கிட்ட கொடுத்துச்சு. முதலாளி, சம்பளம் 400 ரூபான்னு சொன்னீங்க, இப்ப என்ன 100 ரூபாய் கொடுக்குறீங்க? இங்க பாரு, நான் ஒன்றும் ஏமாளி கிடையாது. நீ மதிய சாப்பாடு சாப்பிட எடுத்துக்கிட்ட நேரம், 2 வேளை டீ குடிச்ச நேரம், அப்புறம் நினைச்சப்பெல்லாம் பாத்ரூம் போனது, இப்படி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா உனக்கு 100 ரூபா தான் வருது. முதலாளி, இது அநியாயம், அக்கிரமம். என்னை ஏமாத்தாதீங்க. எனக்கு பேசினபடி 400 ரூபாய கொடுத்துருங்க. ஏய், இஷ்டம் இருந்தா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போ, இல்லைன்னா அதையும் என்கிட்ட கொடுத்துட்டு போ. வயலுக்கு உரம் வாங்கறதுக்கு 100 ரூபாய் குறையுது. இப்படி சொல்லிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காலுக்காகத்தோட வீட்டுக்கு பக்கத்துலதான் சோனாக்குருவியோட வீடு இருந்துச்சு. சோனாக்குருவிக்கு கணவர் இல்ல, இருந்தாலும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு ஒரு அழகான சின்ன வீட்டை இப்பதான் கட்டி இருந்தது. கோரி, ஜக்குவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்ல, இப்ப அவனுக்கு தனியா ஒரு வீடு பார்க்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல சோனா குருவி கட்டியிருக்க வீடு என் கண்ணிலேயே நிக்குது. அந்த சோனா குருவியை எப்படியாவது விரட்டி விட்டுட்டு அந்த வீட்டை நாம எடுத்துக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுங்க. இவ்வளவுதான விஷயம். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நான் ஏதாவது ஐடியா பண்ணி அந்த சோனா குருவியை இந்த காட்டை விட்டே விரட்டி விட்டுறேன். மறுநாள் காலையில சோனாக்குருவி தன்னுடைய பையன் குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு உணவு தேட பறந்து போச்சு. இத பார்த்த காலுக்காக சோனாக்குருவி வீட்டுக்கு போய் வாசல் கதவை வெளிப்பக்கமா ஒரு பூட்டு போட்டு பூட்டிடுச்சு. இப்படி கதவை பூட்டின காலுக்காக கல்வி எழுதின மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை அந்த கதவுல சொருகி வச்சிருச்சு. உணவு தேட போன சோனாக்குருவியும் குக்குவும் மத்தியானத்துக்கு மேல தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்த சோனாக்குருவி வாசல் கதவு வெளிப்பக்கமா பூட்டி இருக்கதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே அந்த கதவுல சொருகி இருந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சது. இங்க பாரு குருவி, உன்னோட வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதனால இன்னையிலிருந்து இந்த வீட்டை நான் எடுத்துக்க போறேன். என் பேச்சை கேட்காம பூட்டை உடைச்சிட்டு நீ உள்ள போனீன்னா உன்னை இந்த காட்டுல வாழவே விட மாட்டேன். உன்னோட குழந்தைய கொண்டு தின்னுடுவேன். ஜாக்கிரதை. அந்த கடிதத்துல இப்படி எழுதியுள்ளதை பார்த்த உடனே சோனாக்குருவி அழ ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் இப்படி அழுத சோனாக்குருவி பிறகு பக்கத்துல இருந்த காலுக்காக வீட்டுக்கு போச்சு. காலுக்காகத்தோட வீட்டுக்கு போன சோனாக்குருவி நல்லது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லுச்சு. இங்க பாரு சோனா, அந்த கழுகை எதிர்த்துக்கிட்டு நாம ஒன்னும் பண்ண முடியாது. நீ பேசாம வேற எங்கேயாவது போய் உனக்காக ஒரு வீட்டை கட்டிக்க. கோரி அக்கா, உங்களுக்கு தெரியும் நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது. இந்த வீட்டை விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? சோனா, வீடு போனாலும் மறுபடியும் கட்டிக்கலாம். உன் குழந்தையோட உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? நல்லா யோசிச்சு பாரு. என்ன கேட்டா நீ இந்த காட்டிலேயே இருக்காத, வேற ஏதாவது ஒரு காட்டுக்கு போயிடு. அப்பதான் நீ நிம்மதியா வாழ முடியும். பிறகு வேற வழியில்லாத சோனாக்குருவி தன்னோட குழந்தை குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டை விட்டு வேற காட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுஜி, உங்களோட திறமை யாருக்கும் வராது. ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம அந்த சோனா குருவியை இந்த காட்டை விட்டே விரட்டிட்டீங்க. கோரி, நம்ம பையன் கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம பையனை சோனா குருவி வீட்டுல கொண்டு போய் குடி வச்சிடலாம். காலுஜி, நம்ம பையன் ஜக்குவை அங்க குடி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை சுத்தம் பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வீட்டை சுத்தம் பண்றதுக்கு நான் இப்பவே போய் ஏதாவது ஒரு பறவையை பிடிச்சு அழைச்சிக்கிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு காலுக்காக வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. இப்படி பறந்து போன காலுக்காக ஒரு இடத்துல ரீட்டா கிளி உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு அங்க போச்சு. ரீட்டா, என்னோட வீட்டை சுத்தம் பண்ணணும், சீக்கிரமா வந்து சுத்தம் பண்ணி கொடு. காலு, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, என்னால இப்ப வர முடியாது. அப்படியா? அப்படின்னா 6 மாசத்துக்கு முன்னால நீ கோரி கிட்ட வாங்கினீல்ல 500 ரூபாய், அந்த பணத்தை இப்பவே எடுத்து வை. காலு, என்னால இப்ப பணம் கொடுக்க முடியாது, இன்னும் 2 மாசத்துல கொடுத்துறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பணம் இப்பவே வேணும். பணத்தை கொடுக்க முடியலன்னா வீட்டை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போ. பிறகு வேற வழியில்லாத ரீட்டா கிளி வீட்டை சுத்தம் பண்றதுக்கு ஒத்துக்குச்சு. பிறகு காலுக்காக ரீட்டா கிளியை கூப்பிட்டுக்கிட்டு சோனாக்குருவி வீட்டுக்கு போச்சு. சோனாக்குருவியோட வீட்டுக்கு போனதும் ரீட்டா கிளிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு.
ஆமா, இந்த வீடு சோனா குருவி வீடு தானே? சோனா குருவி வீட்டை நீங்க எதுக்காக சுத்தம் பண்ணணும்? சோனா குருவி இந்த வீட்டை எனக்கு வித்துட்டு அது வேற காட்டை தேடி போயிடுச்சு. காலுக்காக சொன்ன போய் நம்மள ரீட்டா கிளி பிறகு அந்த வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சது. பிறகு 2-3 நாள் ஜக்குவுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜக்குஜி, இந்த வீடு அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க இந்த வீட்டுல இருக்க போறதில்ல. உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடு ஒண்ணு தயார் பண்ணிருக்கோம். ஜக்கு, இந்த விஷயத்த உன் மனைவி கிட்ட சொன்னியா இல்லையா? சொல்லிட்டேன்பா. ஒரு ஏமாந்த குருவியை விரட்டி விட்டுட்டு நமக்காக எங்க அப்பா ஒரு வீட்டை தயார் பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன். டேய் ஜக்கு, சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் எங்களோட பெருமைய பத்தி உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு. சரி பிங்கி, வா நாம நம்ம வீட்டுக்கு போவோம். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு சோனாக்குருவியோட வீட்டுக்கு போறான். ஜக்குஜி, இந்த வீடு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. எனக்கு உங்க அப்பா அம்மா இருக்கிற வீடு தான் பிடிச்சிருக்கு. அந்த வீடு பெரிய வீடு. இந்த வீடு எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியா? அப்படின்னா நான் நாளைக்கு எங்க அப்பா கிட்ட இத பத்தி பேசுறேன். அவங்கள இந்த வீட்டுக்கு வர சொல்லிட்டு நாம அங்க போயிடுவோம். ஆனா மறுநாள் ஒரு வேலை விஷயமா பக்கத்து காட்டுக்கு போன காலுக்காகவும் கொரிக்காகவும் வேகமா சுத்திக்கிட்டு இருந்த காற்றாடையில அடிபட்டு தலை குப்புற கீழே விழுந்தாங்க. இப்படி விழுந்த காங்கள் 2 பேரும் உடம்பு பூரா அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியா பறந்து வந்த பறவைகள் சில பேர் காலுக்காகவும் கொரிக்காகவும் இப்படி அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு அவங்கள தூக்கிக்கிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஜக்கு தன்னோட அம்மா அப்பாவுக்கு எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் அவங்க உடல்நிலை பழையபடி சரியாகவே இல்லை. இப்ப எல்லாம் அவங்களால உட்கார கூட முடியல. எப்பவும் படுத்தே இருந்தாங்க. ஜக்குஜி, எப்பவும் படுத்தே இருக்கிற உங்க அம்மா அப்பாவுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? பேசாம நாம இருக்கிற வீட்டுல இவங்கள கொண்டு போய் வச்சிருங்க. நாம இந்த வீட்டுக்கு வந்துருவோம். பிங்கி, என்னோட மனசுல இருந்ததை நீ அப்படியே சொல்லிட்ட. இதோ இப்பவே இவங்களை கொண்டு போய் அந்த வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் தூக்கிட்டு போய் சோனாக்குருவியோட வீட்டுல வச்சுட்டு வந்துட்டான். கோரி, நம்ம பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. காலுஜி, நம்ம பையன் நம்மள கொண்டு போய் நடுக்காட்டுல போடாம இந்த வீட்லயாவது வச்சிருக்கானே, அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆனா கோரிக்காகத்தோட சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. ஒரு நாள் அவங்க அந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. ஜக்குஜி, உங்க அம்மா அப்பாவோட உடல்நிலை எப்பவும் சரியாக போறது இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் எதுக்காக அவங்கள இன்னும் நம்ம கூடவே வச்சிருக்கீங்க? பேசாம அவங்கள கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்துருங்க. பிங்கி, என்ன இப்படி சொல்ற? அவங்கள கொண்டு போய் காட்டுல போட்டுட்டு வந்தா அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும். அவங்க இறந்து போயிடுவாங்க. ஜக்குஜி, அவங்கள நீங்க வீட்லயே வச்சிருந்தா கூட எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாக தான் போறாங்க. அவங்க சாக போறதுன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல செத்தா என்ன, காட்டுல செத்தா என்ன? பிங்கி, நீ எதை சொன்னாலும் அதுல நிறைய அர்த்தம் இருக்கும். அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு ராத்திரியே இவங்களை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துருவோம். பிறகு அன்னைக்கு ராத்திரி ஜக்கும் பிங்கியும் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் தூக்கிட்டு அடர்த்தியான காட்டு பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. ஜக்கு, என்னடா இப்படி பண்ணிட்ட? எங்களை ஏன்டா இங்க அழைச்சுக்கிட்டு வந்திருக்க? அப்பா, இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டிய இடம் இதுதான். இதுக்கப்புறமாவது உங்க தொல்லை இல்லாம நான் நிம்மதியா இருக்க ஆசைப்படுறேன். டேய் ஜக்கு, உங்க அப்பா உனக்காக நிறைய கஷ்டப்பட்டு கணக்கில்லாத பறவைகளை ஏமாத்தி அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியடா. அம்மா, நீயும் அப்பாவும் எனக்காக இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மைதான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் உங்களால எனக்கு எதுவும் ஆக போறதில்ல. அப்படி இருக்கப்ப உங்களை நான் எதுக்காக இன்னும் என் கூடவே வச்சிருக்கணும்? நீங்க இருக்க வேண்டிய இடம் இதுதான். அம்மா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சாக போற நேரத்துல மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. அப்பதான் நேரா சொர்க்கத்துக்கு போகலாம். இப்படி சொல்லிட்டு ஜக்கு தன்னோட மனைவி பிங்கியை கூப்பிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனான். தங்களுக்குன்னு எந்த விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்காம தன்னுடைய குழந்தைங்களுக்காக குறுக்கு வழியில நிறைய சொத்து சேர்த்து வச்ச காலுக்காகவும் கொரிக்காகவும் இப்ப யாரோட ஆதரவும் இல்லாம நடுக்காட்டுல தனியா அழுதுகிட்டு இருந்தாங்க.